ஹாய், பிரைஸ் த லார்ட். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் மார்க்கு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் இப்படியாக சொல்லப்படுது. மனுஷனுக்கு புறம்பே இருந்து அவனுக்குள்ளே போகிறதென்று அவனை தீட்டுப்படுத்த மாட்டாது. அவன் உள்ளத்திலிருந்து புறப்படுகிற எவைகளும் அவனை தீட்டுப்படுத்தும். அதாவது ஏசப்பாட்ட அந்த பரிசர் வேத பொருள் தர்க்கம் கேட்குறாங்க. ஏசப்பாட சீசருக்கு கழுக்கமாக சாப்பிட்றாங்க. இதை அவங்க பார்த்துட்டு இது கேட்குறாங்க. இது பேர் சீசர் கழுக்கமாக சாப்பிட்றாங்களா, தீட்டுப்படுத்தாத, அவங்க பாரம்பரியத்தை மீறுறாங்களே, மோச கொடுத்த கட்டளைகளை அவங்க மீறாங்கன்னு சொல்லி அவங்க ஏசப்பட தர்க்கம் ஏசப்பா சொல்கிறாரு. ஒரு மனுஷன் கழுக்கமாக சாப்பிட்டா அவனை அது ஒருபோது தீட்டுப்படாது. அது வயிற்று வழியாக போய் ஆசன வழி வெளியே போயிடும். அது ஒரு நாள் தீட்டுப்படுது. ஒரு மனுஷனை தீட்டுப்படுத்துறதுன்னா அவன் உள்ளத்துலேருந்து இருக்கிற அவன் உள்ளத்தில் என்ன இருக்குதோ அவன் வெளியே பேச அவனை தீட்டுப்படுத்த சொல்லி ஏசப்பா அவனை பயிர கூடாது. இன்றைக்கி நம்மளோட வாழ்க்கை சொல்லி நம்ம ஆண்டுடைய பிள்ளையாக இருக்கணும். நம்ம ஏசப்பாவுடைய பிள்ளையாக இருக்கும்போது நம்ம அப்படி இருக்கும்போது நம்ம இருதயம் எப்பவுமே பரிசுத்தமாக இருக்கும். நம்ம இருதயம் எப்பவுமே நம்ம இருதயத்தில் ஒரு அசுத்தமே நம்ம இருதயத்தை காத்துக்கணும். ஏன்னா ஒரு மனுஷன் அவன் சாப்பிட்றது ஒன்றுமே அவன் தீட்டுப்படுது. அவன் இருதயத்தில் அவன் வச்சிருக்கிற அந்த கசப்பு, அந்த அந்த வைராகியம், அவனுக்குள்ள அந்த கோபம், அந்த இருதயத்தில் என்ன இருக்குதோ அவன் வாய் வழி அது பேசும்போது தான் அது மற்றும் அதை தீட்டுப்படுத்த, மற்றவங்களை அது காயப்படுத்தும். நம்ம ஆண்டோட பிள்ளையாக இருக்கும்போது நம்ம யாரையும் புண்படுத்தக்கூடாது, நம்ம யாரையும் காயப்படுத்தக்கூடாது. நம்ம இருதயத்தை பரிசுத்தமாக வச்சு நம்ம இருதயத்தை காத்துக்கொள்ளணும். நம்ம நாவை காத்துக்கொள்ளணும். வேதம் சொல்லுது ஒரு மனுஷனுடைய இதயம் கேடுகளும் கிறுக்குள்ள மாதிரி இருதயம் ரொம்ப நம்ம இருதயத்தில் நம்ம ரொம்ப நம்ம இருதயம் நம்ம பாதுகாத்துக்கணும். நம்ம நாவு ரொம்ப மோசமாக மரண முச்சியும் நாவில் இருக்குது. நம்ம எதை பேசினாலும் ஜாக்கிரதையாக பேசணும். எதை போனாலும் நம்ம ஜாக்கிரதையாக போகணும். நம்ம இருதயம் எப்பவுமே பரிசுத்தமாக வச்சுக்கணும். அப்படி வைக்கும்போது நிச்சயமாக நம்மளை ஒருபோதும் எந்த அசுத்தமும் தொடாது. எந்த ஒரு அசுத்தமான காரியம் நம்ம நெருங்காது. நம்ம பரிசுத்தமாக இருக்கும்போது நிச்சயமாக கர்த்தர் நம்மளுக்கு பாதுகாப்பார். ஆமென்.